அடுப்பே பற்ற வைக்காமல் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டெசர்ட்டு இல்லை கேக்கு எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பண்ணி வச்சோடனே குடும்பமே சாப்பிட்டு காலி பண்ணுற மாதிரி வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவமரதமாக இருக்கும். பண்ணி வச்ச உடனே காலியாகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்கி ஒரு கேக்கு. இது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ரொம்ப நேச்சுரல். இந்த பேக்கரின்னு வரனாலே ஆர்டிஃபிஷியல் கலரு இந்த மாதிரிலாம் போடாமல் ஃபுல்லாக நேச்சுரலாக யூஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி நீங்களே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஒரு 15 பன்னீர் க்யூப்ஸை நான் எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நான் கெட்டி தயிரையும் அதில் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். நல்லானா ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஒன்று பதிமாக இருந்தாலும் தப்பு இல்லை. அதில் மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், கிவி, மேங்கோ இந்த மாதிரி பல ஃப்ரூட்ஸுகள் இருக்கிறத நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா எஸ்ஆர் காட்டு தேன். இது பார்த்திங்கன்னா மகரந்தம் நீக்காது, அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது, அவ்வளோ சத்தானது, ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் எல்லோரும் சாப்பிடுவாங்க. இதை நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா நீங்கள் கீழே நம்பர் வருது இல்லையா, அதில் ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கே நீங்கள் வாங்கிக்க முடியும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பீட்ரூட்டை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்ல மைய அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்களா, நல்ல மைய பியூரேவாக இருக்குது பார்த்திங்களா. 1 டம்ளர் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அந்த பீட்ரூட் பியூரையும் இதில் நான் சேர்த்துக்கிட்டு அதே 1 டம்ளருக்கு நான் தண்ணியையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வச்ச கிண்ணத்தில் இருக்கிறதுலையே அதை தண்ணி அலசி ஊற்றிட்டு நல்லா அந்த சக்கரை கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 ப்ரெட்டு எடுத்து இந்த மாதிரி கட்டுறால நான் கட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இல்லை, நான் வீட்டில் இருக்க ஏதாச்சும் மூடி மற்ற ஏதாவது வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் எக்ஸஸ் ப்ரெட்லாம் எடுத்துகிட்டு பன்னீர் மிக்சர் இருக்குது இல்லையா, அதை நான் 3 ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நான் தடகி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா தடகி விட்டுட்டு அதுக்கு மேலே நான் இன்னொரு ப்ரெட்டு இருக்கு இல்லையா கட் பண்ணி வச்சது, அதை போட்டு நல்லா மேலே வச்சிடுறேன். வச்சுட்டு இதை எடுத்து நம்ம அந்த பீட்ரூட்டு சக்கரை தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதில் நல்லா டிப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு வெல்வெட் கேக்கு மாதிரி அவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதை எடுத்து டெசிகேட்டட் கோகோனட், காஞ்ச தேங்காய் தூள் இருக்கும், அது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கிறேன். கோட் பண்ணி எடுத்து வச்சா பார்க்கவே இதை பார்த்த உடனே கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. கார்னிஷ்க்கு ட்ரை கிவி இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸ் ஃப்ரூட்டில் அதை வச்சு விட்டோன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக, அதுவும் ஃபேப்லஸாக இங்கே பேக்கரிலேருந்து தான் வாங்கிட்டு வந்த மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்களேன்.